நெஞ்சம் பேசுதே. என்ன மாமா இவ்வளவு கோவமா வராரு, என்னாச்சுன்னு தெரியலையே. எவன்னு தெரியல, இன்னொரு தடவை இந்த பக்கம் வரட்டும், தொலைச்சிடறேன். என்னாச்சு மாமா, என்னாச்சு? எவன்னு தெரியல, மண்டையில ஹெல்மெட் வேற போட்டிருக்கான், பைக்கை சத்தமா ஓட்டிட்டு போறான். நான் பார்க்க முன்னாடி ஓடிட்டான். இன்னொரு தடவை இந்த பக்கம் வரட்டும், வந்துதான் பார்க்கட்டுமே அவன் என்ன நடக்கும்னு மட்டும் பாரு. நல்ல வேலை அவர் போயிட்டாருன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு அவர் தான் வந்திருக்கணும். நிறைய பேர் இப்படிதான் மாமா பைக் ஓட்டுறாங்க, சவுண்டா தான் இருக்கும். அது சரிம்மா, காலையில ஓட்டினா சரி, நைட் நேரம் இப்படியா ஓட்டிட்டு போவாங்க? ஆ நான் ஒரு லூசு பாரு, வந்ததுலேருந்து உன்னை நிற்க வச்சே பேசிகிட்டே இருக்கேன். நீ சாப்பிட்டியா? உனக்கு வயிறு பசிக்குங்களா? போய் கை கால் கழுவிட்டு வா, நான் சாப்பாடு எடுத்து தரேன். என்ன மாமா சொல்றீங்க? நீங்க சாப்பாடு பண்ணிருக்கீங்களா? ஆமாம், இனி நீ என்ன நினைச்ச? நான் பெரிய குக்கு. ஓஹோ, என்ன உனக்கு தெரியாதா? நான் தான் குக்கிங் படிச்சிருக்கேன்னு. தெரியும், இருந்தாலும் சும்மா கேட்கணும்ல. இப்படி நல்லா விளாட்ற, ஆனால் மாமாட்ட ஒரு வார்த்தை சொல்லாமல் இங்கே வந்திருக்க. அது அம்மா தான் மாமா சொல்ல வேண்டாம்னு சொன்னாங்க. சரி சரி, வா வா, நாடகம் ரொம்ப போடாத, போய் சாப்பிட்லாம். பாங்க. வா வா, சாப்பிட்லாம் சாப்பிட்லாம். அம்மா வாமா தங்கம், உனக்கு அங்கே சாப்பாடு வச்சுருக்கான் ராஜு, அங்கே சாப்பிடு. அம்மா ஐ சூப்பராக இருக்குமா வீல் சேர்? யாரும்மா வாங்கிட்டு வந்தா? நமக்கு யார் வாங்கிட்டு வர போகிறா? நம்ம ராஜு தான் வாங்கிட்டு வந்தான். இதை போட்டு உட்காந்தனா நல்லாயிருக்கும், அங்கங்கே அலைஞ்சிக்கலாம், ஒரே இடத்துலையே படுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு வந்தான். அப்படியாம்மா, சூப்பர்மா சூப்பர். போமா போய் உட்காந்து சாப்பிடு, டயர்டாக இருப்ப, சாப்பிட்டு தூங்கு. சரிம்மா. ஸ்மெல் சூப்பராக இருக்கு மாமா, கலக்கிட்டீங்க போங்க. பின்ன சும்மாவா நம்ம சமையல்னா? அது சரி மாமா, எப்படி மாமா இங்கே வந்தீங்க? எங்களை எப்படி கண்டுபிடிச்சிங்க? அது ஏன் கேட்க, அது பெரிய கொடுமை. நீங்க போனதுக்கு அப்புறம் எங்க அப்பா கூட ஒரே சண்டை. எங்க அத்தை தான் இந்த சின்ன பிள்ளையிலிருந்து எடுத்து வளர்த்தது. அவங்கள எப்படி நீ வெளியே அனுப்புவான்னு. சண்டையா? அப்புறம் நம்ம சொந்தக்காரங்க கிட்ட எல்லாம் சொல்லி நீங்க எந்த ஊருக்கு போனீங்கன்னா அங்க இங்கன்னு கேட்டு கேட்டு விசாரிச்சு ஒரு வழியா அந்த ஊரை கண்டுபிடிக்க முன்னாடி அவ்வளவுதான், நான் முடிஞ்சிட்டேன் சொல்லி. என்ன சாப்பிடு முதல்ல. ஓகே. அது சரி, கேட்கணும்னு நினைச்சேன், நீ எங்க போன காலையில இருந்து? சொல்லு, என்ன முழிக்கிற? எங்க போன? அது வந்து மாமா, நான் இங்கே பக்கத்தில் ஒரு கம்பெனி இருக்கு, அங்கே நான் வேலை பார்க்குறேன் மாமா. அப்படியா? சரி சரி, நல்ல விஷயம் நல்ல விஷயம். ஆனா நைட்டு இவ்வளோ நேரம் வரைக்குமா வேலை பார்ப்பீங்க? 10 மணிக்கு போயிட்டு 5 மணிக்கு வந்துட மாட்டீங்க? இல்லை மாமா, ஒவ்வொரு நாள் லேட் ஆகும், மற்ற நாள் விட்டுருவாங்க. அப்படியா? சரி சரி, ரொம்ப சந்தோஷம். அப்போ என் அத்தைக்கு ஒரு பாரம் குறைஞ்சது. என்னத்த அப்படி பார்க்குற? ஆமாம்மா, ஆமாம், நீ சொன்னா சரிதான்ப்பா. அப்புறம் என்ன ரெண்டு பேரும் மூஞ்ச பார்க்குறீங்க? சாப்பிடுங்க சாப்பிடுங்க. சரிப்பா. தங்கம், என்ன நடந்தாலும் மாமாட்ட உண்மையை சொல்லிடாதப்பா, அவன் ரொம்ப வருத்தப்படுவான். சரிம்மா, நீங்கள் அப்போ மண்டே ஆட்டப்பே நான் புரிஞ்சுக்கிட்டேம்மா. மாமா கிட்ட ஒன்றும் சொல்ல மாட்டேம்மா. இது இப்படியே போகட்டும், எப்பயாவது ஒரு நாள் பார்த்து நான் அவன்கிட்ட பொறுமையாக சொல்லிக்கிறேன், இல்லைன்னா அவ்வளோதான், அவன் டென்ஷன் ஆகி கத்த ஆரம்பிச்சிருவான். சரிம்மா, நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ உங்கள் விருப்பம்மா. இல்லை என்னெல்லாம் ஆச்சுடா, மும்முன்னு இருக்கேன். அது ஒன்றுமில்ல ஷாலினி, நான் சீதாவை பார்த்து பேசலான்னு அவங்க வீட்டு பக்கம் போனேன்னா, அப்போ உங்க வீட்டுக்கு யாரோ வந்திருக்காங்க போல. ஒரு ஆம்பளையால் வெளில நின்று யார்டா அது அப்படின்னு சொல்லிட்டு கத்துனாங்களா. நான் உடனே ஓடி வந்துட்டேன். அடப்பாவி. நான் அவனுக்கு பயந்தெல்லாம் ஒன்றும் வரல, அவளுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருமோன்னு நினச்சி தான் ஓடி வந்துட்டேன். டேய் லூசா, நீ இந்த நேரத்தில் போய் அவங்க வீட்டு பக்கத்தில் போய் நின்னா யாராவது ஏதாவது கேட்க மாட்டாங்க? இல்லை, எனக்கு தெரில, அவகிட்ட பேசலான்னு தான் போனேன். நல்லா பேசினேன், காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் அவள் இங்கே தானே இருக்கா. இப்போ நைட்டு போனால் என்ன நினைப்பாங்க எல்லாரும்? சரி, இப்போ என்ன நடந்துச்சுன்னு இவ்வளோ வேகமாக அவளை பார்க்க போனேன்? அது இல்லை ஷாலினி, நானும் ஸ்வீட்டியும் பேசிகிட்டு இருந்தோமா, அப்போ அவள் பார்த்து ஏதோ கொஞ்சம் லைட்டாக பொசிட்டிவ் ஆன மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. அதான் அவள் எதுவும் தப்பாக எடுத்துக்கூடாதுல்ல, அதனால தான் அவளை போய் பார்த்து பேசலான்னு போனேன். இன்னும் லவ்வே சொல்லையா, அதுக்குள்ளே பொசிட்டிவான்? என்ன என்னைய பார்த்தா நக்கலாக தெரியுதா உனக்கு? அது சரி, அப்படி நினைச்சிட்டு போட்டல, அப்படி பொசிட்டிவ் ஆகியாவது உன்ட்ட வந்து பேசுவாள்ல. என்னமோ தெரில, அவள் வருத்தப்பட்டா எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது, அதனால தான் போனேன். சரி, அவங்க உன் முகத்தை பார்க்கலல்ல? பார்க்கல, ஏதோ ஒரு ஆம்பளையால் வெளில வந்து நின்று கத்துச்சு, நான் உடனே வந்துட்டேன். நான் ஹெல்மெட் வேற போட்டிருந்தேன்னா என் மூஞ்ச பார்க்கறதுக்கு சான்ஸ் இல்லை. நல்ல வேலை ஹெல்மெட் போட்ட, இல்லைனா உனக்கு மட்டும் பிரச்சனை இல்லை, அவளுக்கும் பிரச்சனை தான். ஆமாம், அது யாருன்னு தெரியல. அவர் போய் ஏதாவது கேட்டிருப்பாரா என்ன சீதாட்ட? எனக்கும் தெரியலையே, வீட்டை விட்டு போகிறப்ப என்கிட்ட பேசிட்டு தான் போனா, யாரும் வந்த மாதிரி ஒன்றும் சொல்லலையே. ஷாலினி, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணு ஷாலினி, அவட்ட மட்டும் என்ன நடந்துச்சுன்னு நாளைக்கு கேட்டு சொல்லு ஷாலினி. சரியில்ல. ஆமாம், அவள் என்ன ஃபோன்லாம் யூஸ் பண்ண மாட்டாள்? அவகிட்ட ஃபோன் இல்லையா? ஆமால, அவகிட்ட ஃபோன் கிடையாதுல. இந்த காலத்தில் இப்படி ஒரு ஃபோனா? ஃபோன் கூட யூஸ் பண்ணாமல் இருக்கா?
யூஸ் பண்ணலாம் தெரியும். அவங்க அங்கேருந்து இங்கே வந்தாங்கல்ல, அப்போ எங்கேயோ ஃபோனை மிஸ் பண்ணிட்டான். அதுக்கப்புறம் ஃபோனே வாங்கலை, காசு இல்லைன்னு சொன்னான். ச்சே ரொம்ப பாவம்லாவா. ஆமால ராம். ராம், உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். என்ன? இன்னைக்கு சீதா கிட்ட ராம் அவனுக்கு பிடிக்குமான்னு கேட்டேனா? ஆ என்ன சொன்னா? பாரு, இப்போ மூஞ்சி பிரைட் ஆயிட்டு. சொல்லு என்ன சொன்னா? உன்னை பிடிக்காதுன்னு சொல்லிட்டா. என்ன சொல்ற? நிஜமாவா? அப்படியா சொன்னாவா? சும்மா சொன்னா, ஃபேஸ் ரியாக்ஷன் பார்க்கறதுக்காக சொன்னேன். வெள்ளாடாம சொல்லுடி, என்னடி சொன்னாவா? அவகிட்ட நான் கேட்டேன், நம்ம 2 பேரும் ஃபேமிலிக்கும் இந்த மாதிரி ப்ராப்ளம் இல்லாமல் இருந்தா நீ ராம கல்யாணம் பண்ணியிருப்பலான்னு. அதுக்கு அவ இல்ல அப்படி இப்படின்னு ஒரு மாதிரி மலுப்புனாடா. அதுலேருந்தே தெரியுது உன்னை அவளுக்கு பிடிச்சிருக்குன்னு. என்ன சொல்ற ஷாலினி? என்ன சொல்ற? சாக்க குறை முழுசா கேளு. சொல்லு. இனிமே நீ என்ன சொன்னாலும் என் காதுல தேன் வந்து பாயிற மாதிரியே இருக்கும். இருக்கும். ஏன் இருக்காது? உனக்கு சீதான்னு பேரை கேட்டாலே பாஞ்சிருமே. சொல்லு. அவ சொன்னா, இவ்வளோ பிரச்சனைக்கு அப்புறம் எப்படி நாங்கள் 2 பேரும் ஒன்று சேர முடியும்? அவங்க அம்மாவுக்கும் எங்கள் அம்மாவுக்குமே ஆகாது. இதெல்லாம் சரிப்பட்டு வராது அப்படின்னு சொன்னான். ஆனால் அந்த பிரச்சனைலாம் நடக்கலைன்னா நீ ராம கல்யாணம் பண்ணிப்பலாம் கேட்டப்போ ஒன்று மழுப்புனா. அப்போ என்ன தெரியுது இதுலேருந்து? இந்த பிரச்சனை வந்து நடக்காமல் இருந்ததுதான் நீங்கள் 2 பேரும் சேர்ந்துருப்பீங்க. அதான் இப்போ எல்லாம் நடந்துருச்சு. இதுக்கப்புறம் என்ன? அதை சொல்லு. இப்போ என்னன்னா, இவ்வளோ தூரம் நடந்த பிரச்சனை எல்லாத்தையும் நம்ம சால்வ் பண்ணணும். இனிமேல் 2 பக்கமே எந்த பிரச்சனையும் வராத மாதிரி முடிக்கணும். அவள் இந்த 1 மாசத்துல இந்த வீட்டை விட்டு போக முன்னாடி திரும்பி இந்த வீட்டுக்கே அவன் மருமகளா வர்ற மாதிரி நம்ம என்ன பண்ணணுமோ பிளான் பண்ணி பண்ணணும்டா. சூப்பர். நீ சொல்லிட்டல்ல, சீதாவுக்கு விருப்பங்கிறது எனக்கு பெரிய சந்தோஷம் தான். இதுவே எனக்கு பாதி கல்யாணம் முடிஞ்ச மாதிரி தான். ஷாலினி, நான் இப்போ எவ்வளோ சந்தோஷமா இருக்க தெரியுமா? ஜாலி. என்னல பாட்டுல ஒரு மாதிரி பலமா இருக்கு. பெண்ணா, அண்ணா லவ் மூட்ல இருக்குல்ல, அப்படித்தான். ரொம்ப ஆடாதப்பா. டெரஸ்ல நிக்கும், வீடு இடிஞ்சிட போகுது. நீ நடந்தே இடியலையா? நான் நடந்தா இடிய போதே. போல. என்ன ஆன்ட்டிக்கு கோவம்லாம் வருது? ஆன்ட்டியா? யார்ல ஆன்ட்டி? நீதான். உனக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சுல்ல, அப்ப ஆன்ட்டி தானே. இரு நாளைக்கு சீதா வரட்டும், என்ன நடக்குதுன்னு கேட்டு சொல்ல மாட்டேன். ப்ளீஸ் ஷாலினி, இதை மட்டும் கேட்டு சொல்லு ஷாலினி. அப்போ என்ன ஆன்ட்டின்னு சொல்லாத. சரிங்க உலகழகி, இனிமே உங்களை உலகழகினே கூப்பிடுறேன். போல லூசு. ஷாலு, எங்கடி இருக்க? நீங்க வாங்க, மேலதான் இருக்கேன். இரு என்னை ஆன்ட்டின்னு சொன்னால. இரு உங்க அண்ணங்கிட்ட எப்படி மாட்டி விடுறேன்னு பாருண்ணே. ஏங்க, உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். என்னம்மா? என்ன சொல்லு. சொன்னா நீங்க அப்படியே ஷாக் ஆயிருவீங்க. நீ சொல்லு, அப்புறம் நான் ஷாக் ஆகுறனா இல்லையான்னு பாப்போம். உங்க தம்பி யாரையோ லவ் பண்றாராம். ஆமாங்க. ஏலி, உனக்கு என்ன தைரியம்? என்ன தைரியம் தான் லவ் பண்ணுவல? உனக்கு என்னல நான் லவ் பண்ணா? என்னல சொல்ற? உனக்கு என்னவா? பல்ல கடிச்சிட்டு பேசினா வாயை கிழிச்சிருவேன். அப்படித்தால பேசுவேன். பொண்ணைய நாங்க கஷ்டப்பட்டு ஃபாரின்ல படிக்க வச்சா நீங்க வந்து லவ் பண்ணுவேன்னு சொல்வியோ? அதுல என்னல தப்பு? நீயே லவ் மேரேஜ் தான்ல பண்ணிருக்க. நான் பண்ணுவல. என்னை இங்க தான்ல படிக்க வச்சாங்க. ஆனா உன்னை எவ்வளவு செலவு பண்ணி படிக்க வச்சாங்க. நாங்க சொல்ற பொண்ணதான் நீ கல்யாணம் பண்ணோம். இவ்வளோ சீப்பா இருக்கீங்க. அப்படிதான் இருப்பான். ஏன்னா நாங்க கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு உன்னை படிக்க வச்சோம்ல, அப்படிதான் இருப்பான். டேய், இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசின பல்ல கழட்டிடுவேன்டா. யாரடா பார்த்து பல்ல கழட்டுவேன்னு சொல்ற? ஏய், ஐயோ, எங்க விடுங்க. நான் சும்மா தாங்க சொன்னேன். ஐயோ அத்தை இங்க வாங்க அத்தை. இல்ல போது நிப்பாட்டில அழுக ஆரம்பிச்சிட்டா. சரியான சின்ன பிள்ளை போய் கல்யாணம் பண்ணிருக்கல, எப்படி அழுகுறா பாரு. நாளைக்கு உனக்குன்னு ஒருத்தி வருவா, அப்ப பாத்துக்கிறா இரு. என்ன 2 பேரும் சண்டை போட்டு இருந்தீங்க, இப்ப சிரிச்சிட்டு நிக்கிறீங்க? லூசே, இன்னுமா புரியல? நாங்க பிராங்க் பண்ணிட்டு இருக்கோம். பிராங்கா? வாங்க, உங்க 2 பேர் கூட நான் பேசவே மாட்டேன். எங்க 2 பேருக்குள்ளேயே சண்டை மூட்டி விடலான்னு பாத்தியா? எங்க 2 பேரும் என்ன நினைச்ச நீ? டேய், ஒரு நல்ல பட்டா போடுறா. அப்பா போகுதுப்பா உங்க சீனு. என்னட்டி தங்கம்? நீங்க எல்லாம் மாசாவே இருங்க, நாங்க தூசாவே இருந்துட்டு போறோம். ஏய், கோச்சுக்கிட்டியாடி? நாங்க சும்மா தான் பண்ணோம். நல்லா பண்ணீங்க, என்னைய வச்சு நல்லா பண்ணீங்க. நல்லா வாங்கி கெட்டினியா? தேவைதான் உனக்கு. இருல, உன்னை நாளைக்கு பாத்துக்கிறேன். நீங்க என்ன அள வச்சிட்டீங்கல்ல, போங்க, உங்க கூட நான் பேச மாட்டேன். தங்கம், சும்மா தான் பண்ண தங்கம், இதுக்கெல்லாம் கோச்சுக்காதுமா. போங்க, நீங்க கொஞ்ச நாப்புல நான் பேசிடுவேனா? அப்ப என்கிட்ட பேச மாட்டேன். ஆமா, பேச மாட்டேன், போங்க. இல்ல, இது சரிப்பட்டு வர மாதிரி தெரியல. நாங்க போறோம், நீ போய் தூங்கு. சரில. இப்போ நீ வரமாட்ட, அப்படிதானே? ஆமா, உங்களால என்ன பண்ண முடியுமா பண்ணிக்கோங்க. இதோ பண்றேன். ஏங்க, என்னங்க இது? என்னன்னா பார்த்தா தெரியல, சும்மா தூக்கி இருக்க உன்ன. போங்க, நீங்க தூக்குனாப்புல நான் பேசிடுவேனா?
இங்க பாரு என் ஷாலுமா, என்ன பாரு. ஆ போங்க. பாரு சிரிப்பெல்லாம் வருது. கண்ணத்துல எல்லாம் செவக்குது. ஆ அப்படிலாம் ஒன்றும் இல்லையா? அதான் நாங்க பார்த்தோமே நீ கீழே குனிஞ்சிட்டு சிரிக்கிறத. ஆ போங்க. அப்போ நீங்கள் அவங்க கூட சேர்ந்து இப்படி ப்ராங்க் பண்ணீங்கன்னா? சரி சரி, இனிமே பண்ண மாட்டேன்னு தங்கம். நிஜமா? நிஜமா லூசு, உன் மேல சத்தியமா. அப்போ சரி, எனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி தாங்க. இந்த நடுராத்திரி ஐஸ்கிரீமா? ஆமாம், என்ன கேட்டாலும் வாங்கி தருவேன்னு சொன்னீங்களே, வாங்கி தாங்க. என் பொண்டாட்டி கிட்ட நோவே கிடையாது, வாங்கிட வேண்டிதான். இங்கே தான் இருக்க சீதா. நேற்று என்ன நடந்துச்சுன்னு கேட்கலாம். ஏங்க ஏங்க, நீங்களா? என்ன என்ன வேணும்? டீ ஏதாவது வேணுமா? டீலாம் வேணாங்க. ஆ அப்புறம்? உங்கள் வீட்டுக்கு யாராவது சொந்தக்காரங்க வந்திருக்காங்களா? ஆ ஆமாம், எங்கள் மாமா வந்திருக்காரு. ஓ ஏன் கேட்குறீங்க? இல்லை, நேற்று உங்கள் வீட்டு சைடாக எனக்கு ஒரு வேலை இருந்தது, அந்த பக்கமாக போனேன். அதான் யாரோ வந்து சவுண்ட் ரொம்ப இருக்குது அப்படி சொல்லிட்டு கத்திட்டு இருந்தாங்க, அதான் கேட்டேன். ஓ அது நீங்களா? ஆமாம், நைட் நேரம் இவ்வளோ சவுண்டு போட்டு போனீங்கன்னா நினச்சேன் நீங்களாக தான் இருப்பீங்கன்னு. சரியான கள்ளி பாத்தியா, என் வண்டி சவுண்டு வச்சு எனக்கு கண்டுபிடிச்சிருக்கா. என்னங்க? ஒன்றும் இல்லைங்க, அது நான் தான். ஆ தெரியுது. இனிமேல் மெதுவாக போங்க ரோட்டில். ஆ சரிங்க, ரோட்டில் வேகமாக போகிறேன். உங்கள் வீட்டு பக்கத்தில் வந்தா அப்படி உருண்டுட்டு போகிறேன், போதுமா? என்ன நக்கலாங்க? நைட் நேரம் அவ்வளோ சவுண்டாக ஓட்டிட்டு போனதுனால தான் சொன்னேன். நானும் அதாங்க சொல்கிறேன், சவுண்டாக இருந்தாலே பிரச்சனை தானே. காலையில் போனாலும் சரி, நைட்டு போனாலும் சரி, உங்கள் வீட்டு பக்கம் போகும்போது மட்டும் உருந்துக்கிட்டே போகிறாங்க. எப்படியோ போங்க. பாருடா, இந்த பொம்மையும் சிரிக்குமா என்ன? ஆ என்ன சொல்கிறீங்க? இல்லைங்க, எப்போ பார்த்தாலும் கடுக்கடுன்னு பேசிகிட்டே இருப்பீங்களே, இன்னைக்கு சிரிக்கிறீங்களே, அதான் கேட்டேன். அது அது வந்து சே, இப்போ பார்த்தாலும் இவன் அத்தா பக்கத்துலேயே ஒட்டிக்கிட்டே இருக்கா. அத்தா அத்தா. என்ன இவ வேற எப்போ பார்த்தாலும் சிவ பூஜையில் கரடி நுழைஞ்ச மாதிரி நாங்கள் பேசிட்டு இருக்கும்போதே வந்துடுறா. அவளே இப்போ தான் 2 நாளாக பேசுகிறா, அதுவே இவளுக்கு பொறுக்கலை போல. அத்தா காலேஜ் போகணும். ஓ அத்தை உங்களை காலேஜில் கொண்டு போய் விட சொன்னாங்க. ஏன் ஒரு ஆட்டோ பிடிச்சி போகலாம்ல? ஆட்டோவில் போனால் கம்ஃபர்டபுளாக இருக்காது மாமா. நீங்கள் வந்து ஃபாஸ்ட்டாக விட்டுட்டு வந்துடுவீங்க. நீங்கள் வாங்க. சரி நீ கிளம்பு, நான் வரேன். அங்கே இப்போவே வாங்க, எனக்கு லேட் ஆயிடுச்சு. 2 நிமிஷம் சீதாட்ட பேசலான்னு பார்த்தா இவ விட மாட்டேங்கிறாளே. சரி வா வாரேங்க. சரிங்க வாங்க. ஏறுமா ஸ்வீட்டி, எனக்கு லேட் ஆகுது. உன்னை விட்டுட்டு வந்து எனக்கு வேலை இருக்கு. இது வரேன் அத்தா. போகலாம் அத்தா. என்ன நடக்குதுங்க? ஓஹோ, கதை அப்படி போகுதோ? நாம வந்தது கூட தெரியாம ராம பத்தி சிரிச்சிட்டு இருக்கா. ராம் சொன்னது உண்மைதான் போலயே, இவ பொசிசிவா இருக்கா போல. எது என்னவோ, இந்த ஜோடி சேர்ந்தா எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான். மக்களே, நீங்க எப்படி இந்த ஜோடி சேரணும்னு ஆசைப்படுறீங்களா? அப்பனா தவறாம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் நாங்க போற வீடியோ உடனுக்குடன் வரும். பாய் மக்களே, அடுத்த எபிசோடில் சந்திப்போம்.